தாய் வீடு ஆகஸ்ட் 2026. கட்டுரை பால் அரசியல் ப்ளஸ் திணை அரசியல் தனுஜாவின் அடையாள அரசியல். கட்டுரையாக்கமும் குரல் பதிவும் தென்னவன் வெற்றிச்செல்வன். பொதுவாகவே பால்நிலை தெரிந்தோரது உடல் அடையாள அரசியலில் சல்லடை என துளைத்தெடுக்கப்பட்ட பாலினப் பேரிடர் ஒருபுறம் இருக்க, இனத்துவ போர்ச்சூழலின் நில அடையாள அரசியல் பேரிடரும் சேர்ந்து கொள்ள, வாழ்தல் தலைவிழும் நிகழ்தகவு மட்டுமே சாத்தியப்படும் புதிராகிவிட, அதோடு கூட நிலம்பெயர்ந்து சென்று வேற்றுமொழி வேற்று நிலம் வேற்று பண்பாடு என திணை மயங்க, ஏலவே பால் மயங்கிய நிலையில் போதைச் சந்தை சதை சந்தைகளில் கூறுகட்டி விற்கப்படும் மனிதம் மத்தியில் அனுபவ பகிர்வாக தன் வரலாறாக வந்து நம் மனங்களை பிசைந்து கழிவிறக்கத்தை அல்ல உரிமை நிலைநாட்டலை முன்வைக்கிற பிரதியாக தனுஜா விளங்குகிறது. நான் தவறான உடலில் அடைபட்டு இருக்கவில்லை. மாறாக என்னுடையதை போன்ற உடல்களுக்கு மிகவும் குறுகிய இடத்தையே வழங்கும் உலகில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்னும் இவான் குயட் மேற்கோளோடும், ஆண் குழந்தையாக பிறந்து தனுஜன் என்ற பெயரில் வளர்ந்து கொண்டிருந்த என்னுடைய உடலில் இருந்த வேண்டாத உறுப்பான ஆண்குறியை வெட்டி வீசியதைப் போலவே என்னுடைய பெயரிலிருந்தும் ஒரு எழுத்தை நீக்கிவிட்டு தனுஜா என்ற பெயரை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். ஆனால் எனது பாலினத்தை நான் தேர்வு செய்யவில்லை. அது இயற்கையாகவே எனக்கு அருளப்பட்டது எனும் அறைகூவலோடும் இப்பணுவல் தொடங்குகிறது. மேலும் அவரது மொழியிலேயே எடுத்தாள்வது மிகச் சரியாக இருக்கும் என்பதால் அவரது மொழியாடலே இங்கு தரப்படுகிறது. இப்போது எனக்கு 29 வயதாகிறது. என்னுடைய 12வது வயதிலிருந்து ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் என்னுடைய மனது தமிழ் நிலத்திலேயே வேரூன்றி இருக்கிறது என்பதை இந்நூலை படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனக்கு 3 மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரியும். எனினும் என்னுடைய சுயசரிதையை முதலாவதாக என்னுடைய தாய்மொழியிலேயே எழுதுகிறேன். இதுவும் எனது தேர்வல்ல. இதை இயல்பு என்று கருதுகிறேன். ஓர் இரவுக்கு 1000 ஈரோக்கள் வரை பெற்றுக்கொண்டு ஆடம்பர விடுதிகளில் பாலியல் தொழில் செய்து வந்த நான் இப்போது சுகாதார துறை மாணவியாக பற்கள் பராமரிப்பு பயின்று கொண்டிருக்கிறேன். இது நிச்சயமாகவே எனது தேர்வுதான். 29 வயதான நான் ஒரு சுயசரிதையை எழுதி வெளியிடுவது சரியானதுதானா என்ற கேள்வி எனக்கும் இருந்தது. ஆனால் இச்சிறிய வயதுக்குள் நான் 4-5 ஜென்மங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்து விட்டேன். இன்பத்தின் எல்லையையும் துன்பத்தின் விளிம்பையும் பார்த்து விட்டேன். இரத்தத்தையும் கண்ணீரையும் விந்து நீரையும் சலிக்க சலிக்க சுவைத்து விட்டேன். உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன். ஏராளமான மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். ஈழத்தில் பிறந்த திருநங்கைகளிலேயே முதலாக சுயசரிதையை எழுதி நூலாக வெளியிடும் வாய்ப்பும் சூழலும் எனக்கே கிடைத்திருக்கிறது. என் வாழ்க்கையிலிருந்தும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கும் இல்லையா? சமுத்திரத்தில் 1000 விசித்திரங்களும் மச்சங்களும் இருந்தாலும் அங்கிருந்து கிடைக்கும் உப்புக்களுக்கும் பயனிருக்கிறது அல்லவா? என்னுடைய உள்ளத்தில் ஒளிரும் சொற்களை உங்கள் முன்னால் முழு நிர்வாணமாக வைக்கவே நான் விரும்புகிறேன் என்று நீளும் பதைப்பு வரலாற்றை எழுதிச் செல்கிறார் தனுஜா. நூலின் முதல் வரியே நம் முகத்தில் அறைகிறது இப்படி: நான் பிறக்கும் போதே அகதியாகத்தான் பிறந்தேன் என்று தொடங்குகிறார். கூட்டுப்படுகொலையும் கொல்லையும் தீவைப்பும் பாலியல் வன்புணர்வுகளும் படையினரால் நிகழ்த்தப்பட்டன. என்னுடைய உறவினர்களில் சிலரும் அந்த படுகொலைக்குள் அகப்பட்டு மாண்டிருந்தனர். இன்னும் சிலர் காணாமல் போயிருந்தனர். எங்களது வீடு இராணுவத்தால் எரிக்கப்பட்டது. வீட்டுக்குள் இருந்த உடைமைகளும் பத்திரங்களும் காணி உறுதிகளும் கரியாக மாறியிருந்தன. இலங்கையின் வடக்கேயுள்ள லைடன் தீவில் அல்லைப்பிட்டிக்கும் வேலனைக்கும் நடுவில் இருக்கும் மிகச்சிறிய மணல் கிராமம் எனது கிராமம். மணல் குன்றுகளின் மடியில் கிடந்த பளிங்கு போன்ற வெள்ளை கடற்கரையும் வெளிநாட்டு பயணிகள் வருகையும் தவிர வேறு பெருமைகள் இல்லாமல் தான் எங்கள் கிராமம் கிடந்தது. ஆனால் நான் பிறந்து 3 வருடங்கள் ஆனபோது என்னுடைய கிராமத்தின் பெயர் ஊடகங்களில் ஒரு துயரமான காரணத்தால் இடம் பிடித்தது. அதற்கு காரணம் கடற்கரும்புலி அங்கையர்கண்ணே என்று
தன் கிராமத்தின் போராட்ட வரலாற்றையும் சேர்த்தே பதிவு செய்கிறார். கூடவே ஊரின் சமயச்சார்பற்ற தனித்துவமான பெருமையையும் பேசுகிறார். எங்களது ஊரில் பெரும்பான்மை மக்கள் சைவர்கள், சிறிய தொகையில் இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் அங்கு இருக்கிறார்கள். எனினும் அங்கு மதச்சண்டையோ பூசல்களோ ஒருபோதும் இருந்ததில்லை. கிராமத்தில் 5 சைவ கோயில்கள் இருந்தன. கிராமத்தின் எல்லையில் சாட்டி சித்தாத்திரை மாதா கோவில் இருந்தது. வெள்ளை கடற்கரையில் ஒரு பள்ளிவாசல் இருந்தது. எங்களது கிராமத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் புலிகளால் வெளியேற்றப்பட்ட பின்பு எங்களது கிராமத்தைச் சேர்ந்த சைவரான குலசிங்கம் என்பவர் அந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து பாதுகாத்தார் என நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று நெகிழ்வான ஒரு செய்தியையும் தருகிறார். 1991ஆம் வருடம் டிசம்பர் மாதம் மழைக்காலத்தில் யுத்தம் உக்கிரமாகிக் கொண்டே போனதால் பல்லாயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்களைப் போலவே எனது குடும்பமும் இந்தியாவுக்கு அகதிகளாக செல்ல நேரிட்டது. அப்போது நான் பிறந்து வெறுமனே 3 மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்தன. குழந்தையின் பாதங்கள் தான் பிறந்த மண்ணில் படுவதற்கு முன்னமே கொந்தளிக்கும் கடல் அலைகள் இடையே குழந்தை பாக் நீரிணையை கடக்க வேண்டியிருந்தது. அந்த காலத்தில் இலங்கையிலிருந்து 10 அகதி படகுகள் இந்தியாவை நோக்கி புறப்பட்டால் 5 படகுகளே பாதுகாப்பாக கரையை அடைய முடியும். மிகுதி படகுகள் இலங்கை கடற்படையில் சிக்கிக்கொள்ளும் அல்லது அகதிகள் படகுடன் சேர்ந்து ஆழ்கடலில் மூழ்கடிக்கப்படுவார்கள். எப்படியோ இலங்கை கடற்படையின் கடுமையான கண்காணிப்புகளுக்கும் துப்பாக்கிச் சூடுகளுக்கும் தப்பித்து எங்களது குடும்பம் ராமேஸ்வரம் கடற்கரையை வந்தடைந்தது. என்னுடைய 3 வயதிலேயே எனது அக்காவின் ஆடைகளை அணிந்து பார்ப்பதில் நான் விருப்பம் கொண்டேன். இதில் ஞாபக குழப்பம் ஏதுமில்லை. அப்போது 3 வயதுதான். அப்போது என்னை சுற்றி இருந்தோரும் எனது பெண் தன்மையை ரசித்தனர். ஒரு விதமான விளையாட்டாக அவர்களால் எடுத்து கொள்ளப்பட்டது. எனது அக்கா எனக்கு முக ஒப்பனைகள் செய்து என்னை அலங்கரித்து அழகு பார்ப்பாள். தமிழ் திரைப்படங்களை பார்த்து அதில் வரும் நடிகைகளைப் போலவே நானும் நடித்து வெட்கப்பட்டு சிரித்து பார்ப்பேன். இந்த செயல்களெல்லாம் என்னை சுற்றி இருந்தவர்களால் பலத்த சிரிப்போடு ஊக்குவிக்கப்பட்டன. அப்போது எனக்கு நடிகை மீனாவையும் பெப்சி உமாவையும் மிகவும் பிடிக்கும். சமையல் நிகழ்ச்சிகளையும் அழகு கலை நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சிகளில் சலிக்காமல் பார்த்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மாவுடன் கோவிலுக்கு செல்வேன். நாளை காலையில் என்னை பெண்ணாக மாற்றிவிடுமாறு கடவுளிடம் வேண்டுவேன். ஆனால் ஏன் எனக்குள் இந்த ஆசை என்று எனக்கு தெரியாது. ஆண் உடலில் பிறந்தவர்கள் பெண்ணாக மாறுவது என்பது கடவுளால் மட்டுமே செய்து வைக்க முடிக்கக்கூடிய காரியம் என்றுதான் நம்பிக்கொண்டிருப்பேன். அந்த கற்பனை உலகில் என்னை பெண்ணாகவே உருவகித்துக் கொள்வேன். அந்த கற்பனை பெண் மிகவும் அழகானவள். அவளின் கூந்தல் மிக நீளமானது. அவள் கம்பீரமானவள். அப்போது என் உள்ளத்தில் தோன்றக்கூடிய இரகசிய மகிழ்வு ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் என்னை இருளில் தூக்கிச் செல்வதைப் போன்றது என்று எழுதுகிறார் தனுஜா. பள்ளியிலும் அடி, வீட்டிலும் அடி, மாலை நேர படிப்பிலும் அடி என முறை வைத்து என்னை அடித்து துவைத்தார்கள். ஒரு முட்டாளை அடித்து உதைத்து அறிவாளி ஆக்கிவிடலாம் என்று அவர்கள் ஆழமாக நம்பினார்கள். என் கண்ணீர் எனது முட்டாள்தனத்தை கரைக்கும் திராவகம் என்று கூட அவர்கள் நம்பியிருக்கலாம் என்று பள்ளியின் சட்டகத்துக்குள் அடக்க முடியாத விளையாட்டுத்தனமும் துடுக்குத்தனமும் நிறைந்த குழந்தைமையான ஒரு உரையாடல் மொழியை தனுஜா வெளிப்படுத்துகிறார். அம்மா, சித்தி ஆகியோரின் புடவை உடுத்துகிற அந்த நளினமான அழகை ரசிப்பது, தானும் புடவை கட்டி தனக்குத்தானே ரசித்து மகிழ்வது, நடனமாடுவது, இப்படியான பொழுதுபோக்குகளிலிருந்து அவருடைய குரோமோசோம்களின் குதியாட்டத்தை பதிவு செய்கிறார் தனுஜா. பனிமூட்டத்துக்கிடையே மெல்ல சூரியன் எட்டி பார்க்கும் மார்கழி மாதத்தைப் போல இவரது குழந்தை பருவத்திலிருந்து மெல்ல பால் புதுமைத்தனம் எட்டி பார்க்க அவர் பட்ட அவமானங்களையும் அவலங்களையும் துயரங்களையும் நூல் நெடுக பதிவு செய்து தொடங்கி விடுகிறார். சானிட்டரி நாப்கின் வாங்கி கொடுக்கிற பணியை செய்கிற போது அதில் ஒன்றை தனக்குத்தானே கற்பனையாக மாதவிடாய் வருவதாக சொல்லி பயன்படுத்தி கொள்வது எனவெல்லாம் இந்த பேச்சு தொடர்கிறது. பிறகு தெருவில் அவரை காணும் இளைஞர்கள் வசைக்கேளிகளை முகத்துக்கு நேராக சொல்லிச் சிரிப்பதும், அதனால் அவமானத்தால் அவர் துடிப்பதும், கேலி செய்பவர்களை கல்லால் அடித்து விடலாமா என்று யோசிப்பதுமாக எத்தனை பேரைத்தான் கல்லால் அடிக்க முடியும் என்ற கேள்வியோடு அந்த பதிவுகளை நகர்த்துகிறார். முதற்பழி என்று தலைப்பிட்டு சில பக்கங்களை அவர் எழுதுகிறார். எல்லா பால் புதுமையோர்க்கும் நிகழ்கிற கொடுங்கோன்மையைப் போல, பாலியல் வல்லுறவைப் போல தனக்கும் நிகழ்வதை அவர் எளிதாக பதிவு செய்து விடுகிறார்.
படிக்கிற நமக்குத்தான் மனம் கனத்துப் போகிறது. சீலன் என்றொரு அண்ணா எங்கள் வீட்டில் அருகாமையில் வசித்து வந்தவர் விளையாட என்ற ஆசை காட்டி அவரது வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் தேவைக்கு பயன்படுத்தி வந்தார். அவர் சொன்னதையெல்லாம் நான் செய்தேன். அது பயத்தால் செய்ததல்ல. என்ன நடக்கிறது என்றும் அது தவறு என்றும் அன்று எனக்கு தெரியவில்லை என்று குழந்தைமையின் அறியாமையோடு பேசிச் செல்கிறார். பிறகு இது போன்ற ஏராளமான மனிதர்களால் ஏமாற்றப்பட்டதும் அதுவே வாடிக்கை என்றான பிறகு அந்த வாழ்க்கைக்கு ஒரு தவிப்போடு அல்லது தவிர்க்க வழி தெரியாமல் பழகிவிட்டதாகவும் ஆன முரண்பாடான வாழ்நாட்களை பதிவு செய்கிறார். ஆண்களின் மீதான காமமும் அதிலும் புதிதாக திருமணமான ஆண்களின் மீது ஈர்ப்பும் என்றெல்லாம் அவர் பட்ட பாடுகளையும் உடலியல் மனவியல் நெருக்கடிகளையும் நூல் முழுக்க பதிந்து போகிறார். வீட்டு வன்முறை ஒரு பேயைப் போல என்னை பின்தொடர்ந்தது. நான் நேசிக்க வேண்டியவர்களை பார்த்து ஏன் பயப்படுகிறேன்? அக்கா அடிப்பாள், அண்ணா அடிப்பான், அம்மா அடிப்பார், பள்ளியில் எல்லா ஆசிரியர்களுமே அடிப்பார்கள். இளமையில் கல்வி மட்டுமல்ல, அடி உதையும் அவமானமும் சிலையில் எழுத்துத்தான். அடிக்கு பயந்து இன்று வரை நான் வாழ்கிறேன் என்று அவர் எழுதுவது மனதை மிகவும் கனக்கச் செய்கிறது. சென்னைக்கு குடிபெயர்ந்தது. சென்னையிலிருந்து ஜெர்மனி செல்வதற்கான பிறப்பு பத்திரங்களை பெறுவதற்காக திரும்பவும் கொழும்பு சென்றது, யாழ்ப்பாணம் சென்றது. அங்கிருந்து ஒரு வழியாக அனைத்து ஆவணங்களையும் சரி செய்து கொண்டு ஜெர்மனிக்கு சென்றது. மலேசியா, தாய்லாந்து, பாரிஸ், சுவிஸ் என்று உலகளாவிய ஓர் பயணம் தொடர்கிறது. பிற்காலத்தில் நான் பைபிளை கொஞ்சம் படித்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியத்தை கண்டடைந்தேன். பைபிளில் திருநங்கைகள் அன்னகர்கள் என குறிப்பிடப்படுகிறார்கள். அன்னகர்களை குறித்து ஏசாயாவின் 56வது அதிகாரத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறார்: நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என பகிரும் தனிஜா. பிறகு மயூரனுடனான காதல் டிரைவரிடம் மாட்டுப்பட்டு சிதைந்தது. இதுபோல ஏராளமான மனிதர்கள் பாலியல் சார்ந்து கொடுத்த அவல அனுபவங்களும் குரூர வக்கிர துயரங்களுமாய் நீள்கின்றன பதிவுகள். உண்மையில் இந்தியாவை விட இலங்கையில்தான் எனக்கு நிறைய பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழ்ந்தன. என்னுடைய பெண் தன்மையை இவர்கள் கண்டுபிடித்ததும் அச்சமே இல்லாமல் என் மீது கை வைத்தார்கள் என்று அவர் எழுதிச் செல்கிறார். அடி உதைகளும் அடக்குமுறைகளும் தனிமைப்படுத்தல்களும் அதிகரித்து கொண்டே போயின. நான் தனிமையை தாங்க முடியாமல் உயிரோடு எரிந்தேன். அந்த நெருப்பிலிருந்து 2 கற்பனை தோழிகளை நான் உருவாக்கினேன். அந்த தோழிகளிடம் மட்டுமே எனது மனதில் இருக்கும் இரகசியங்களை, ஆசைகளை, விருப்பங்களை குறித்து பேசுவேன். அந்த உரையாடல் என் மனதை சற்று ஆறச் செய்தது. எண்ணில் எழும் நல்ல சிந்தனைகளை ஒரு தோழியாகவும் கெட்ட சிந்தனைகளை மற்றொரு தோழியாகவும் நினைத்து கொண்டேன். வீதியில் நடந்து செல்லும் போது கூட அவர்களிடம் பேசிக்கொண்டே நடந்தேன் என்கிறார் தனுஜா. பகலில் சில இளஞ்சோடிகள் விடுதிக்கு வந்து 1 மணி நேரத்திற்கு மட்டுமே அறை எடுத்து தங்கிச் செல்வார்கள். அப்படி அறை கொடுப்பதற்கு சட்டப்படி தடை இருந்தாலும் விடுதிக்குள் சட்டம் ஒரு இருட்டறையாகவே இருந்தது. அந்த அறைக்குள் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை கற்பனை செய்து கொள்வதில் பிஞ்சிலேயே கனிந்த எனக்கு சிரமங்கள் ஏதும் இருக்கவில்லை. எல்லா இடங்களிலும் காதலும் காமமும் வழியத்தான் செய்கின்றன. கடற்கரைக்கு சென்றால் அங்கே குடைகளால் தங்களை மறைத்தவாறு காதல் ஜோடிகள் காமத்தில் கலங்கி கிடந்தார்கள். கோவிலுக்கு போனாலும் அங்கே வள்ளியும் தெய்வானையும் கந்தசாமியின் மடியில் இருந்தார்கள். நான் நேசிப்பவர்களுடன் காம உணர்வில் ஈடுபடுவது தவறான விஷயமே இல்லை என்று நம்பத் தொடங்கினேன். பிறகு ஜேம்ஸ் ஐயாவிடம் மாட்டுப்பட்டது, செந்தூரனிடம் பழகியது என கொடூர மனிதர்கள் பல ரகமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் நூல் முழுக்க. உள்ளம் முழுவதும் கனவுகளுடன் ஜெர்மானிய நிலத்தில் கால் வைத்தேன். எனது கனவுகளின் பாரம் தாங்காது இந்த நிலம் சற்று தாழ்ந்தது என்று எழுதுகிறார். மெல்ல வளரத் தொடங்குகையில் பள்ளி பருவத்தில் டச் மொழி படிக்கச் சென்ற இடங்களில் அவர் பட்ட பாடுகள், அனுபவங்கள் இவற்றை பேசுகிறார். மூத்த மாணவர்கள் என்னை ஷவுல் என்று அழைத்தார்கள் என்று எழுதுகிறார். அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் தவிக்கிறார். பிறகு கேட்டபோது அண்ணன் நீதான் அது என்று எரிச்சலோடு சொன்னான் என்று பதிவு செய்கிறார். ஷவுல் என்பது தன்பால் ஈர்ப்பாளர்களை குறிக்கும் கொச்சை சொல். இலங்கையில் ஆண் தன்பால் ஈர்ப்பாளர்களை குறிக்க கம்பி என்ற கொச்சையும், பெண் தன்பால் ஈர்ப்பாளர்களை குறிக்க
சாப்பை என்ற கொச்சையும் வழங்குவதைப் போலவே இங்கே ஷவுல் இந்த விஷயத்தில் எல்லா இனங்களும், எல்லா நாடுகளும், எல்லா மதங்களும், எல்லா கலாச்சாரங்களும் ஒரே மாதிரி அநீதியாகத்தான் நடந்து கொள்ளுகின்றன என்று இந்த பிரச்சினைப்பாடுகளின் உலகளாவிய தன்மையை விரித்து பேசுகிறார் தனஜா. இடையிடையே புலம்பெயர் தமிழ்ச் சமூகத்தின் கோவில், பள்ளி நிர்வாகங்களில் மண்டி கிடக்கும் ஊழல், அவர்களிடையே காணப்படுகிற சாதிய ஆதிக்கம், இவற்றையும் தனுஜா தோலுரிக்காமல் இல்லை. ஜெர்மனிய பாடசாலையில் அறிவியல் வகுப்பில் பாலியல், இனப்பெருக்கம் குறித்தும் சிறிது கற்பிக்கப்பட்டது. தன்பால் ஈர்ப்பாளர்கள், எதிர்ப்பால் ஈர்ப்பாளர்கள் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதே தவிர திருநங்கைகள் பற்றியோ திருநம்பிகள் பற்றியோ ஒரு வார்த்தை அந்த பாடத்தில் கிடையாது. எனக்கும் அப்போது திருநங்கைகள் குறித்த அறிவு கிடையாது. ஜெர்மனியில் பள்ளிகளில் குட் டச், பேட் டச் பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். பாலியல் அத்துமீறல் குறித்து விரிவாக விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். இந்த கல்வி முறை இந்தியாவிலும் இருந்திருந்தால் பல கொடுமையான அனுபவங்களை நான் தவிர்த்திருக்கலாம். எனது பாடசாலையில் படித்து கொண்டிருந்த கருப்பு நிற மாணவர்களை வெள்ளைத்தோல் மாணவர்கள் வெளிப்படையாகவே காட்டுவாசி, கருங்குரங்கு என்றெல்லாம் கேலி செய்வார்கள். இந்த ஈழத்து காட்டுவாசி பெண் தன்மையுடன் இருந்ததால் இன்னும் அதிகமான கேலி கிண்டல்களை கேட்க வேண்டியிருந்தது. என்னுடைய பெண் தன்மை கிண்டல்கள், கேலிகள் வழியே பாடசாலை முழுவதும் பிரசித்தமாகியிருந்தது. ஆண் மாணவர்கள் குழுவாக கூடியிருப்பதைக் கண்டால் அந்த பக்கமே நான் போவதில்லை. அவர்கள் என்னை அடித்து விடுவார்கள் என்று அஞ்சி நடுங்கி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் மனதில் பயத்துடனே பள்ளிக்கு போவேன் என்கிறார். பிறகு இப்ராஹிம் என்பவரிடம் பழக நேர்ந்த சங்கடங்கள், பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்கிற வழியில் பேருந்து நிறுத்தத்தில் கடத்தி கொண்டு போய்விடுவேன் என மிரட்டும் ஐரோப்பியரிடம் பட்ட மோசமான அனுபவம், இவற்றை வீட்டில் சொன்னால் உன்னை கடத்தி கொண்டு போய் அவன் என்ன செய்ய போகிறான் என்று அம்மாவே கேலி பேசுவதும் அலட்சியப்படுத்துவதும் மனதை சங்கடப்படுத்துகிறது. எனது தாய் என் விஷயத்தில் இப்படி அலட்சியமாக இருந்ததால் தான் என் மழலை பருவத்திலேயே நான் பாலியல் ரீதியாக சீரழிக்கப்பட்டேன். இதை நான் எப்படி எனது தாயிடம் சொல்வது? ஒரு வழியாக மன உளைச்சலின் உச்சகட்டத்திற்கு போய் 30 பாராசிட்டமால் மாத்திரைகளை ஒரு இரவில் விழுங்கி தாங்க முடியாத தலைவலி வந்தபோது அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதும், மருத்துவமனையில் இருந்த 2ஆம் நாளில் பேச வந்த உளவியல் நிபுணர் தற்கொலைக்கான காரணம் என்னவென கேட்டபோது கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என அம்மா வற்புறுத்தியபடி பள்ளி பரீட்சையில் மதிப்பெண்கள் குறைந்ததே என்ற பொய்யான காரணங்களை சொன்னதை நினைவு கூறுகிறார். நான் தற்கொலை செய்ய முயன்றதை எனது குடும்பத்தினர், உறவினர்களிடமும் அயலவர்களிடமும் மறைத்து விட்டனர். அந்த செய்தி எங்களது குடும்பத்துக்கு அவமானம் என அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் என் பெண் தன்மையை நானே நினைத்தாலும் கூட மறைக்க முடியாது. அது கடவுளாலும் முடியாது, சாத்தானாலும் முடியாது என முடிக்கிறார். இந்தியாவில் உள்ள திருநங்கைகள் குறித்து காணொளிகள் மூலம் தெரிந்து கொண்டதாக பதிகிறார். ஒரு காணொளியில் ஏஞ்சல் என்ற தமிழ் திருநங்கை இந்தியாவில் திருநங்கைகளின் வாழ்வையும் பாடுகளையும் எடுத்துச் சொன்னார். என் கேள்விகளுக்கான முதல் விடையை அந்த காணொளியே தந்தது. சிங்கப்பூர் தமிழ் தொலைக்காட்சியில் திருநங்கைகளை மையமாக வைத்து நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்த்தபோது புவனா என்ற திருநங்கை தனது வாழ்வை பற்றியும் தான் எதிர்கொண்ட சவால்களை பற்றியும் கூறினார். மலேசிய திருநங்கையான சுகன்யாவின் நேர்காணலும் எனக்கு பார்க்க கிடைத்தது. அழகு தேவதையான சுகன்யாவின் கூந்தல் மிக நீளமாக அவர் இடுப்புக்கு கீழே இருந்தது. தனது தாயாருடன் சேர்ந்து ஒரு உணவகத்தையும் நடத்தி வந்தார். சமூக சேவையிலும் ஈடுபட்டிருந்தார். அவரது வாழ்வை பார்த்தபோது எதிர்காலத்தின் மீது பிடிப்பும் நம்பிக்கையும் என்னில் மெதுவாக துளிர்த்தன என்கிறார். யுத்தத்தால் இடிந்து கிடந்த வீடுகளையும், எரிந்து கிடந்த கட்டடங்களையும், மதில் சுவர்களில் பரவி கிடந்த குண்டு துளைத்த ஓட்டைகளையும், போரால் களைப்புற்றிருந்த மனிதர்களையும் பார்த்தவாறே நான் யாழ்ப்பாணம் போய் சேர்ந்தேன். அப்போது யாழ்ப்பாணம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இராணுவத்தினரால் நிறைந்திருந்த அந்த நகரம் அச்சமூட்டி கொண்டே இருந்தது. இராணுவ வாகனங்களை காண நேரிடும் போதெல்லாம் என் கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டன. அந்த வாகனங்களின் பேரிரைச்சல் ஒரு வம்சத்தையே செவிடாக்க போதுமானவை என்று எழுதுகிறார். இணையவலை என்ற தலைப்பில் தனுஜா எழுதியவை முக்கியமானவை. தனிமைப்பட்டு பேச வாய்ப்பற்று அல்லது பேசினால் சண்டை சச்சரவில் முடியும் என அதை தவிர்த்து இணையத்தில் ஏதாவது உரையாடல் வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்க்க போனால் அங்கேயும் இணையம் வழியாக காமம் சார்ந்த சாட்டிங், பிறகு தூஷண அழைப்புகள், இப்படியான அவலங்களை கடக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் எழுதிச் செல்கிறார். முராட் ரமேஷ் போன்றவருடன் கசப்பான உறவுகளும் பணம் பறித்தலில் முடியும் அவல வாழ்க்கையும் பேசப்படுகிறது.
பிறகு பெண்ணாக மாறுவதற்கான உளவியல் ஆலோசனைகள், ஹார்மோன் மாத்திரைகள் இவற்றுடன் என் வாழ்க்கையில் தொடர்கிறது இந்த பேரவலம் என்று தொடர்கிறார். உடலில் இருந்து ஆணுறுப்பை நீக்கிக் கொள்ளும் நிர்வாணம் எனும் சடங்கை பற்றி பேசுகிறது பனுவல். 1. தாயம்மா என்ற முறையிலான ஆணுறுப்பு நீக்கம். திருநங்கைகளின் தெய்வமான சந்தோஷ் மாதாவுக்கு படையல் போட்டு மாதாவின் படத்துக்கு முன்பு வைத்து திருநங்கையின் ஆணுறுப்பையும் விதைகளையும் சவரக்கத்தியால் துண்டித்து விடுவர். இந்த ஆணுறுப்பு நீக்கத்தை செய்து வைப்பவர்களை தாயம்மா என திருநங்கைகள் சமூகத்தில் கூறுவர். எந்த மருத்துவ உதவியுமே இல்லாமல் எப்படி ஆணுறுப்பை வெட்டி எறிகிறார்கள் என்பது மிக அதிர்ச்சிகரமானது. பால் புதுமையோர் சிலர் பனங்கருக்கினால், கத்தியால் அல்ல, ஆணுறுப்பை துண்டிக்கையில் மரத்து போகச் செய்ய வெந்நீரை ஆணுறுப்பின் மீது ஊற்றுவது உண்டு எனவும் தெரிவிக்கின்றனர். இவ்வளவு கொடூர அனுபவங்களையும் தந்தபோதும் ஏன் இந்த முறையை தேர்ந்தெடுக்கின்றனர் என்றால், 1. தாயம்மா முறையில் உறுப்பு நீக்கம் செய்து கொண்டால் மார்பகச் செழுமையுடன் பெண்மை அழகு கூடுகிறது எனும் மூட நம்பிக்கை. மற்றது, மருத்துவமனையில் செய்வது செலவு மிகுதி. 2வது வழிமுறையான மருத்துவரால் மயக்க நிலையில் ஆழ்த்தப்பட்டு ஆணுறுப்பும் விதைகளும் நீக்கம் செய்யப்படுதல். இந்த 2 விதமான முறைகளிலும் ஆணுறுப்பு நீக்கம் செய்து கொண்ட திருநங்கைகள் ஆணுறுப்பு நீக்கப்பட்ட இடத்தில் இருக்கும் துவாரத்தால் வெறுமனே சிறுநீர் கழிக்க முடியுமே தவிர அந்த துவாரம் வழியாக ஆணுடன் புணர்ச்சியில் ஈடுபட முடியாது என்கிறார் தனுஜா. அவர்களுக்கென சமூக மொழி உண்டு. இதை பற்றி கூறுகையில், பெரியவர்களிடம் பேசத் தொடங்கும் போது பாம்படுத்தி குரு என்றே சொல்ல வேண்டும். உங்களின் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் என்று அதற்கு அர்த்தம். பெரியவர்கள் பதிலுக்கு நல்லாயிரு என்ற அர்த்தத்தில் ஜியோ என்பார்கள். எங்களின் கலாச்சாரம் இந்தியாவில் உருவாகியதால் திருநங்கைகள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் நிறைய வடமொழி வார்த்தைகள் இருந்தன. சுந்தரி பாட்டி என்னை முதன்முறை பார்த்தபோது நீ நாராயண்வாணி மகளே என்றார். சாயலிலும் குரலிலும் பிறவி பெண் போலவே இருக்கும் திருநங்கையை நாரன்பாணி என்பர் என்று கருத்துரைக்கிறார் தனுஜா. திருநங்கை சமூகத்துக்குள் ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தவோ திட்டவோ தான் இந்த டாய், போடா, வாடா வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். பெண்ணாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் திருநங்கைகளில் இந்த வார்த்தைகள் கடுமையாக காயப்படுத்தும். 2 பாட்டிகளும் என்னை அசிங்கப்படுத்துவதற்காக தொடர்ந்து இந்த ஆண் விழிப்பு வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்கிறார். இருட்டு சந்தில் காருக்குள் வைத்து அமீன் என்கிற காமக்கொடூரனிடம் சிக்கிய பயங்கர அனுபவத்தை பூசி மெழுகாமல் மிக வெளிப்படையாக பேசிச் செல்கிறார். ஒரு திருநங்கை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் அவள் எங்கே சென்று முறையிட முடியும்? யாரிடமாவது முறையிட்டால், நீ ஏன் பெண்ணுடைய அணிகிறாய், தனியாக ஏன் அந்த இடத்திற்கு போனாய் என கேட்டு குற்றத்தை எங்கள் மீது திருப்பி விடுகிறார்கள். எல்லா நாட்டு காவல்துறையினரும் திருநங்கைகளை கிரிமினல்கள் போலவே கையாளுகிறார்கள். திருநங்கைகள் மீது நடத்தப்படும் பாலியல் பலாத்காரத்தை எதிர்த்து பொதுமக்களோ பெண்ணிய அமைப்புகளோ அரசியல் இயக்கங்களோ போராட்டங்களை நடத்தியதாக நான் இதுவரை அறியவில்லை. பாலியல் பலாத்காரம் என்ற வார்த்தையே திருநங்கைகள் விஷயத்தில் பொருந்தாது என அவர்கள் நினைக்கிறார்கள் போலிருக்கிறது. திருநங்கைகள் மீது நிகழ்த்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் குறித்து எந்த ஊடகமாவது செய்தி வெளியிட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கும் தனுஜாவின் கேள்வி மிக முக்கியமானது. இதற்கு பொதுவெளி சமூகம் என்ன பதில் சொல்லிவிடப் போகிறது? இந்த ஆண்களுக்கு காமவெறியை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? தங்களது வெறியை தீர்த்து கொள்வதற்காக இவர்கள் எதை செய்யவும் தயாராக இருக்கிறார்கள். இவர்களுடைய காதல் பேச்சும் அன்பான நடவடிக்கைகளும் இவர்களது இந்திரியம் வெளியேறும் போது கூடவே வெளியேறிவிடுகின்றன. அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. இந்த கொடுமையை நான் யாரிடம் சொல்வது என்று அவருடைய கேள்வி பொதுவெளி சமூகத்தை நோக்கி கேட்கப்படுகிற பொறுப்பான பதில் தேவைப்படுகிற ஒரு கேள்வி என அறைகூவுகிறது நூல். பால் புதுமையோர் இந்த சமூகத்தில் வாழ வந்த, நம்மோடு சகபயணியாக உழவ வந்த, சமூக நீதியோடு நடத்தப்பட வேண்டிய வாழ்வுரிமைக்கு உரியவர்கள் என்கிற ஜனநாயகத்தோடு இந்த நூற்பிரதி பின்னி பிணைந்து பேசியும் ஊடாடியும் செல்கிறது. தனுஜாவின் தன்வரலாறு உலக தன்வரலாறுகளின் வரிசையில் மிகுந்த தனித்துவம் கொண்ட ஒரு பிரதி என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையான ஒன்றாக இருக்க முடியாது. சமூக நீதி இன்றைக்கு தன்னுடைய பொருள் புலப்பாட்டு நிலையில் மிக விரிவடைந்திருக்கிறது. முன்பெல்லாம் சாதி சார்ந்து, பால் சார்ந்து, இனம், மதம், மொழி, நிறம் சார்ந்து சமூக நீதியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு பால் புதுமை சார்ந்தும் சமூக நீதியாக அது விரிந்து பரந்த பொருள் கொண்டு பரந்துபட்ட ஜனநாயகத்தின் குரலென உரக்க பறைசாற்றுகிறது தனுஜாவின் தன்வரலாறு வழியாகவும். நன்றி.